நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு படத்துல வில்லனுக்கான ரோல் ரொம்ப ஜஸ்டிஃபைடா, ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த படம் நம்மள என்கேஜிங்காவும், ஒரு நல்ல படமாவும் அமையும். இந்த மாதிரியான கேட்டகரியில வர ஒரு படம் தான் இது. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதர்வா ஹீரோவா அஸ்வின் வில்லனா பண்ணியிருக்க தணலுங்கிற படத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த படத்தோட ப்ரிவியூ ஷோக்கும் நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு 6 கான்ஸ்டபிள் அன்னைக்கு ஸ்டேஷன்ல போய் வேலைக்கு சேர்றான்னு சொல்லி அவங்களோட ஆஃபர் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டர் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சும்மா ரோந்து மாதிரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த 6 பேரையும் அனுப்புறாங்க. இவங்களும் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கப்ப சடனா ஒருத்தன் டனல்குள்ள இருந்து வெளியே ஓடி வந்து இவங்களை பார்த்து பயந்து ஓடுறான். இவங்களும் இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு, இவங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போறாங்கன்றதான் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரி. அண்ட் அதர்வாக்கு போலீஸ் கேரக்டருமே ரொம்ப நல்லா சூட் ஆயிருந்தது. வில்லனா பண்ணிருக்க அஸ்வினோட கேரக்டருமே ரொம்ப ஜஸ்டிஃபைங்கா இருந்தது. ஒன்ஸ் செகண்ட் ஹாஃப்குள்ள என்டர் ஆயிட்டாலே இது ஒரு சர்வேர் த்ரில்லர் மோடுக்குள்ள போயிடும். அடுத்தடுத்து என்னடா நடக்கும்னு ரொம்ப என்கேஜிங்கா போக ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இந்த படத்துல லாஸ்ட் முடிக்குமே ட்விஸ்ட் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட பேரு தணல். இந்த படம் உங்க நியர்பை தியேட்டர்ஸ்லயே ரன் ஆயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க.